விஷன் கியா நம்பகமான பார்வை. இப்ப யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை. வணக்கம் விளையாட்டு பிரியர்களே, சூரியனின் வெற்றி நடை போடும் விளையாட்டுச் செய்திகளின் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திக்கின்றோம். வளர்ந்து வருகின்ற ஒரு மிக முக்கியமான வேகப்பந்து வீச்சாளர் இந்திய அணியினுடைய நடராஜன். ஆனால் அவருக்கு தொடர்ச்சியாக வாய்ப்புகள் மறுக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. தமிழக அணியிலும் சரி, அதனிடம் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியிலும் சரி, சிறப்பாக ஆடக்கூடிய ஒரு வேகப்பந்து வீச்சாளர். அவருக்கு தொடர்ச்சியாக வாய்ப்புகள் மறுக்கப்பட்டுக் கொண்டே வருகிறது. 2020 உலக கிண்ணத்தில் அவர் எடுத்துக் கொள்ளப்படுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட போதும் அவருக்கு அங்கே வாய்ப்பு கிடைக்கவில்லை. சரி, உலக கிண்ணத்தில் வாய்ப்பு இல்லாவிட்டால் என்ன? அடுத்ததாக ஜிம்பாப்வே அணிக்கு எதிராகவும் சில சிறிய அணிகளுக்கு எதிராகவும் இந்திய அணி ஆட இருக்கிறது. அதில் முக்கியமான வீரர்களுக்கு ஓய்வை கொடுத்துவிட்டு அவர்கள் அறிவித்திருக்கின்ற அணியிலும் அவருக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை. அவரை விட சுமாராக பந்து வீசக்கூடிய வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு அணியிலே வாய்ப்பு கொடுத்தும் நடராஜனுக்கு தொடர்ச்சியாக வாய்ப்புகள் மறக்கப்படுகிறது. கடந்த IPL தொடரிலே 19 விக்கெட்டுகளை அவர் சாய்த்திருந்தார். கலீல் அகமது உள்ளிட்ட பல வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு வாய்ப்பை கொடுத்தாலும் தொடர்ச்சியாக சென்னையின் நடராஜனுக்கு வாய்ப்புகள் மறுக்கப்பட்டுக் கொண்டே இருப்பது தமிழக ரசிகர்கள் மத்தியிலே அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. இடது கை வேகப்பந்து வீச்சாளர் இந்திய அணியிலே நிச்சயமாக இடம் பிடிக்க வேண்டும் என்பது பலரது எதிர்பார்ப்பு. இந்திய அணியில் இருக்கின்ற பெரும்பாலான வேகப்பந்து வீச்சாளர்கள் வலது கை வேகப்பந்து வீச்சாளர்களாகவே இருக்கிறார்கள். ஒரு சிலர் தான் இடது கை வேகப்பந்து வீச்சாளர்களாக இருக்கிறார்கள். மிகப்பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கிறது நடராஜனுக்கு வாய்ப்பும் மறுக்கப்படுவது தொடர்பாக. IPL சிறப்பாக ஆடிய பல வீரர்களுக்கு ஜிம்பாப்வேக்கு எதிரான தொடரிலே வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. ரியான் பராக், அபிஷேக் சர்மா, நிதிஷ் ரெட்டி, துருவ் ஜுருல் உள்ளிட்ட பல வீரர்கள் இடம்பெடுத்திருக்கிறார்கள். அதேபோல ரிங்கு சிங், ஜெய்ஸ்வால், சஞ்சு சாம்சன் போன்றவர்களும் இந்த அணியிலே இடம்பெடுத்திருக்கிறார்கள். ரசிகர்களுடைய மிகப்பெரிய கேள்வி, ஏன் தொடர்ச்சியாக இந்த நடராஜனுக்கு வாய்ப்பு மறுக்கப்படுகிறது என்பதாகவே இருக்கிறது. துஷார் தேஷ்பாண்டேக்கு அணியிலே வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. ஆவேஷ் கானுக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இவர்கள் அனைவருமே நடராஜனோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற போது மிக குறைந்த விக்கெட்டுகளையே சாய்த்திருக்கிறார்கள். அதிக ஓட்டங்களையும் விட்டுக் கொடுத்திருக்கிறார்கள். அப்படி இருந்தும் அவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்திருப்பதுதான் கேள்வியாக மாறியிருக்கிறது. எது எப்படியோ இந்த ஜிம்பாப்வேக்கு எதிரான தொடரிலே ஒரே ஒரு தமிழக வீரர் மட்டும் ஆடுகிறார். அவர் வாஷிங்டன் சுந்தர். சகல துறையிலும் பிரகாசிக்கக்கூடிய அவருக்கு இந்த தொடரிலே வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. 2020 உலக கிண்ணம் இறுதி கட்டத்தை எட்டிவிட்டது. எதிர்வரும் 29ஆம் தேதி இறுதிப் போட்டி இடம்பெறப் போகிறது. நாளை முதலாவது அரையிறுதிப் போட்டியிலே ஆப்கானிஸ்தானை சந்திக்கிறது தென் ஆப்பிரிக்கா. இரண்டு அணிகளுமே 2020 உலக கிண்ணத்தை வெல்லாத அணிகள். அதிலும் ஆப்கானிஸ்தான் முதல் முறையாக அரையிறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்று வரலாற்று சாதனை படைத்திருக்கிறது. நாளை எப்படியான முடிவுகள் கிடைக்கும் என்பதை காத்திருந்தே நாங்கள் அறிய வேண்டும். 19 வயதுக்குட்பட்டோருக்கான உலக கிண்ணத்தில் கிண்ணம் வென்று கொடுத்த அணித்தலைவர் தான் இப்போது தென்னாப்பிரிக்காவை வழிநடத்துகிறார். அவர்தான் ஐடன் மாக்ரம். அவருடைய தலைமையின் கீழ் சிறப்பாக ஆடி வரக்கூடிய தென்னாப்பிரிக்கா ஆப்கானிஸ்தானை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த ஆப்கானிஸ்தானின் மிகப்பெரிய பலமை அந்த அணியின் பந்து வீச்சுதான். ஃபரூகி, நூர் அகமது, ரஷீத் கான் இப்படி பல வீரர்கள் அந்த அணியிலே சிறப்பாக செயற்படுகின்றமை ஆப்கானிஸ்தானுக்கு வெற்றிகளை தேடிக் கொடுக்கிறது. அவர்களின் பந்து வீச்சுக்கு ஈடு கொடுக்க முடியாமல் இறுதியாக ஆஸ்திரேலியாவும் தடுமாறி இருந்தது என்பதை கவனிக்க வேண்டும். பங்களாதேசும் தடுமாறி இருந்தது. நிச்சயமாக தென்னாப்பிரிக்காவுக்கு பந்து வீச்சின் மூலமாக மிகப்பெரிய அழுத்தங்களை வழங்கும் இந்த ஆப்கானிஸ்தான் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படி தென்னாப்பிரிக்கா பக்கம் வந்தால் டிகாக், ரீசா ஹெண்ட்ரிக்ஸ், ஐடன் மாக்ரம், டேவிட் மில்லர், ஹென்ரிச் கிளாசன், டஸ்டன் டப்ஸ், மார்க்கோ ஜென்சன், கேஷவ் மகராஜ், ககிசோ ரபாடா, என்ட்ரிஜ் நோச்சியா, தப்ரி ஷம்சி போன்றவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் கடந்த போட்டியிலே சிறப்பாக ஆடினார்கள். அவர்களுக்கு இந்த போட்டியிலும் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இந்த போட்டியிலே வெற்றி பெற்றால் தென்னாப்பிரிக்கா இறுதிப் போட்டிக்கு செல்லும். இது நாளை காலை 6 மணிக்கு ஆரம்பமாக இருக்கின்ற முதலாவது அரையிறுதி ஆட்டம். இரண்டாவது அரையிறுதி ஆட்டம் இடம்பெற இருக்கிறது. 2020 உலக கிண்ணத்தின் மற்றொரு எதிர்பார்ப்பு மிக்க போட்டி. இந்த போட்டியிலே இந்தியாவை எதிர்த்து ஆடுகிறது இங்கிலாந்து. இங்கிலாந்தும் 2020 உலக கிண்ணத்தை இதற்கு முதல் வென்ற அணி, நடப்பு சாம்பியனாக இருக்கிறது. அதிலும் இந்தியாவும் வென்ற ஒரு அணி. இந்த இரண்டு அணிகளுமே மோதிக்கொள்ளப் போகின்ற இந்த போட்டி தான் ரசிகர்கள் எதிர்பார்க்கின்ற போட்டியாக மாறி இருக்கிறது. அதிகம் எதிர்பார்க்கப்படுகின்ற இந்த போட்டி நாளை இரவு 8 மணிக்கு ஆரம்பமாக இருக்கிறது. ரோஹித் சர்மா கடந்த போட்டியில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக அபாரமாக ஆடியிருந்தார். அதே நேரம் சிவம் டூபே, ரிஷப் பண்ட், விராட் கோலி போன்றவர்கள் சிறப்பாக அடுத்தடுத்த ஆட்டங்களில் செயற்பட வேண்டும். பந்து வீச்சு இந்தியாவிலே சிறப்பாக இருக்கிறது. ஜஸ்பிரீத் பும்ரா, ஹர்ஷ்தீப் சிங் போன்றவர்கள் சிறப்பாக பந்து வீசுகிறார்கள். துடுப்பாட்டத்திலே தொடர்ச்சியாக ஏமாற்றுகின்ற ஒரு வீரராக விராட் கோலி இருப்பது இந்திய ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றமாக அமைந்திருக்கிறது. ஆனால் எப்போவாவது அவர் சிறப்பாக ஆடுவார் என்ற நம்பிக்கையில் தொடர்ந்து அவருக்கு வாய்ப்பை வழங்கிக் கொண்டே இருக்கிறது இந்திய அணி. தொடர்ச்சியாக அவருக்கு வாய்ப்பு வழங்குவதற்கு இன்னும் ஒரு காரணமும் இருக்கிறது. இந்திய அணி எல்லா போட்டிகளிலும் வெற்றி பெற்றிருக்கிறது. தோல்வியே இல்லாமல் நகர்ந்து செல்லக்கூடிய அணி என்ற காரணத்தினால் அவர்களுக்கு வாய்ப்பும் தொடர்ச்சியாக வழங்கப்படுகிறது.